வணக்கம். நான் சாந்தனை அம்மா கதைக்கிறேன். யாழ்ப்பாணத்தில் இருந்து சாந்தனை அம்மா தில்லியம்பலம் மகேஸ்வரி நான் கதைக்கிறேன். ஈழ விடுதலை போராட்டத்தின் வடுக்களின் வரிகள் இன்றும் நேர்த்து போகாமல் உறவுகளின் கண்ணீருடன் கலந்து காலத்திற்கு காலம் ஆறாத துயரங்களாக வெளிப்பட்டு வருகின்றது. ஈழ விடுதலைக்கான போராட்ட காலத்தின் போது விரும்பியோ அல்லது விரும்பாமலோ பல சம்பவங்கள் நடைபெற்றிருந்தன. அந்த வகையில் இன்றும் அடியாத வரலாற்றுடன் தொடரும் சம்பவங்களின் வழக்குகளின் தீர்ப்புகள் நீதிமன்றத்தினால் வழங்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்ட போதும் விடுதலை செய்யப்பட்டவர்கள் இன்றும் உறவுகளுடன் இணையாமல் துயரங்களை சுமக்கின்றார்கள். இப்போது புரிந்திருக்கும் என்ன விடயம் என்று. ஆம், கடந்த 1991 ஆண்டு மே மாதம் 21 இடம்பெற்ற குண்டுவெடிப்பின் போது இந்தியாவின் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொல்லப்பட்டார். இந்த வழக்குடன் சம்பந்தப்பட்டதாக கருதப்பட்டிருந்த 7 பேரில் இலங்கையைச் சேர்ந்த சாந்தன் என்று அழைக்கப்படுகின்ற டி சுதந்திரராஜா 2022 ஆண்டு நவம்பர் மாதம் 11 இந்திய உச்ச நீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்டார். இவர் கடந்த 1991 ஆண்டு ஜூலை மாதம் 22 கைது செய்யப்பட்டிருந்தார். 32 வருட கால போராட்டம், வலி, துயரம் என்பவற்றையும் தாங்கிய பின்னர் இந்தியாவின் உச்ச நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்ட போதும் இதுவரையில் இலங்கை வந்தடைய முடியவில்லை. இந்நிலையில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் அனுப்பியுள்ள நிலையில் இலங்கையில் உள்ள அவரது தாயார் கண்ணீருடன் இந்திய பிரதமருக்கு உருக்கமான வேண்டுகோள் ஒன்றை முன்வைத்துள்ளார். யாழ்ப்பாணம் வல்வெட்டித்துறையில் அடிப்படை வசதிகளற்ற நிலையில் வாழ்ந்து வருகின்றார். தற்போது தனது கண் பார்வையும் குன்றி வருவதால் தனது மகனை தன்னிடம் கொண்டு வந்து சேர்க்குமாறு கண்ணீருடன் கதறுகின்றார். 32 வருஷம் நான் இந்த பிள்ளையை பார்க்கல, பிள்ளை என்ன பார்க்கையில் எனக்கு வலது கண் ஏலாமையே பார்க்க முடியாமல் வந்துட்டுது. அடுத்த கண்ணும் கெட்டு போகிறதுக்கு இடையில் இந்த பிள்ளையை பார்க்கணுன்னா அதால் எப்படி மனச்சாட்சியோட இந்த பிள்ளையை விடுதலை செய்தியளோ அதே போல் என்னட்ட கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கு ஒரு வழி செய்தால். இன்றைக்கு நான் மோடி ஐயான்ற படம் டிவியில் பார்க்குறேன். அம்மா ஏலாதொரு குந்தி இருந்த ஒரு அம்மாவாக இருந்தும் அவாட்ட ஆசீர்வாதம் வாங்கித்தான் அவர் எங்கேயும் போகிறார். அம்மா அம்மா அந்த படம் நான் நேரில் பார்க்குறேன். அதே போல் என்னையும் ஒரு அம்மாண்டு நினச்சி மோடி ஐயா மனசு வச்சால் கட்டாயம் என்ற பிள்ளை என்னட்ட கொண்டு வந்து சேர்க்கலாம். இதேவேளை விடுதலை செய்யப்பட்ட பின்னரும் சிறப்பு முகாமுக்குள் அடைக்கப்பட்டுள்ள சாந்தன் இந்திய பிரதமருக்கு உருக்கமான வேண்டுகோள் ஒன்றை கடிதம் மூலம் வெளியிட்டுள்ளார். 32 ஆண்டுகளாக நான் என் அம்மாவை பார்க்கவில்லை. சூரிய ஒளி கூட எங்களின் உடலில் படாத நிலையில் அடைக்கப்பட்டுள்ளோம். உலகெங்கிலும் உள்ள தமிழர்கள் தனக்கு ஆதரவாக குரல் கொடுக்க வேண்டும். அப்போதுதான் நான் சொந்த நாட்டிற்கு திரும்ப முடியும். இலங்கைக்கு திருப்பி அனுப்புமாறு பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் வெளிவிவகார அமைச்சர் ஆகியோருக்கு கடிதம் எழுதிய போதிலும் எதுவும் நடக்கவில்லை. அடையாள சான்றினை புதுப்பித்துக் கொள்ள சென்னையில் உள்ள இலங்கை துணை தூதரகத்தை அணுகினேன். ஆனால் அதற்கும் அவர்களிடமிருந்து பதிலில்லை. கடந்த 6 மாதங்களாக திருச்சி மத்திய சிறை வளாகத்தில் உள்ள சிறப்பு முகாமில் அடைக்கப்பட்டுள்ளேன். 120க்கும் மேற்பட்ட வெளிநாட்டினர் சிறப்பு முகாமில் அடைக்கப்பட்டுள்ளார்கள். அவர்களில் 90 பேர் இலங்கையைச் சேர்ந்தவர்கள். நான் இருக்க போகிறது இன்னும் ஒரு கொஞ்ச காலம்தான். போன கிழமை என்னால் இயங்காமல் முடியாமல் வந்து இந்த பிள்ளைகள் என்ன எங்கெங்கெல்லாம் கொண்டு திரிஞ்சு ஏதோ உயிரை பிடிச்சி வச்சுருக்கிற மாதிரி வீட்டில் இருக்கிற 3 பிள்ளைகளாலும் கவலைப்படுறேன். 3 பிள்ளையும் இங்கே இருந்து கஷ்டப்படுது, என்னால் கவலைப்படுது. அந்த பிள்ளை அங்கே இருந்து பார்க்க முடியாமல் கரைச்சல் பட்டு கவலைப்படுது. இது நீங்கள் மனமிறங்கி எல்லாருமா சேர்ந்து இந்த பிள்ளையை என்னட்ட கொண்டு வந்து சேர்க்கணும். இந்த பிள்ளை வரப்போகுதுன்னு சொல்லி மற்ற பிள்ளைகளை கொண்டு ஒவ்வொரு சாப்பாட்டு சாமானும் பார்த்து வாங்கி வச்சு எல்லாம் டேட் போட்டுது. அப்படியே தான் இப்போ நான் வச்சு கொண்டு இருக்கிறேன். மாமரத்துலேயே ஒரு மாங்காய் காய்ச்சாலும் என் பிள்ளை வரும், இதை சாப்பிடன்னு சொல்லி. உங்களுக்கும் அம்மா இருந்தால் நீங்கள் எல்லாரும் இதை சிந்திச்சு பார்ப்பீங்க. எங்களுடைய அம்மா எப்படி இருப்பான்னு. அதை விட ஒரு மோசமான அம்மாவாக தான் நான் இருக்கிறேன்.
32 வருஷத்தில் இருந்து இந்த பிள்ளைன்ற குரலை கேட்டதோ நாங்கள் நேரில் பார்த்ததோ அந்த பிள்ளை பார்த்ததோ எந்த இதுவும் இல்லாமல் பாவம் செய்த ஒரு குடும்பமாக நாங்கள் இருக்கிறோம். ஈழ விடுதலை போராட்டமானது வீரியத்தை விடவும் வலிகளையே சுமக்க வைத்துள்ளது. புலம்பெயர்ந்துள்ள தமிழ் அமைப்புகள் சாந்தன் அவரின் தாயாருடன் சேர்ந்து வாழ்வதற்கு வழிவகுத்து கொடுக்க வேண்டும். சொரிக்கின்ற தாயாரின் கண்ணீருக்கு விரைவில் ஆறுதல் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திப்போம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.